கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இங்கே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எல்லோரும் நோக்கி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்குது. ஏன் அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அப்படி ரொம்ப உறுத்து பார்க்குறாங்கன்னா, ஆளும் தரப்பில் இருந்த ஒரு எம்எல்ஏ இறந்து அந்த இடம் காலியாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி அதுக்கு தேர்தல் நடத்த போகிறாங்க. அதில் கூடுதல் விஷயம் என்னென்னா, அதிமுகவும் தேமுதிமுகவும் அந்த போட்டியில் இடம்பெறலை. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குது, நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க, திமுக ஆளும் தரப்புலேருந்து நிற்கிறாங்க. இப்போது இந்த மும்முனை போட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியினுடைய ஆதரவோடு, அதாவது பாஜகவினுடைய ஆதரவோடு நிற்கிறதால ஏற்கனவே அவங்களுக்கு பாஜகவை தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு குரல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இப்போது நாம் தமிழரும் வெர்சஸ் திமுகவும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அந்த இடத்துல வந்திருக்கு. அதில் நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சாரத்தின் போது நீங்கள் நிற்கலை, உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க, இது காலத்தின் சூழல், இந்த சூழல் அமைஞ்சிருக்கு, நமக்கு பொது எதிரி திமுக தான், திமுக என்ற நஞ்சு மரத்தை வெட்டுறதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நீங்கள் உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நான் 2009, 11, 14 எல்லா தேர்தல்லையுமே உங்களை ஆதரிச்சிருக்கேன், உங்களுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு அதிமுகவையும் தேமுதிமுகவையும் கேட்குறாரு. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தேமுதிக, அதிமுக இந்த களத்தில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் களத்தில் இருக்கிறது. ஆனால் எப்படி திமுக விசஸ் நாம் தமிழர் கட்சின்னு இந்த களம் மாறி இருக்கிறதா நீங்க சொல்றீங்கன்றதே எனக்கு புரியல. எப்போதுமே களம் என்பது திமுக விசஸ் அதிமுக தான். அதிமுக ஒதுங்கி கொள்கிற பொழுது அதிமுகவினுடைய இடத்துக்கு வேறு ஏதாவது ஒரு கட்சி வருவதற்கு முனைப்பு காட்டும். அப்படி பார்த்தால் என்னை பொறுத்தவரை இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி. நாம் தமிழர் கட்சி அந்த போட்டியிலேயே இல்லை. ஏனென்று சொன்னால், விக்கிரவாண்டியை பொறுத்தவரை வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான தொகுதிகளில் ஒரு தொகுதி. அடர்த்தியான வன்னியர் வாக்கு வங்கி. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15,000 20,000 வாக்குகள் தனித்து போட்டியிட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான தொகுதி அந்த தொகுதி. அப்படி இருக்கிற போது நாம் தமிழர் திமுக என்று நேரடி போட்டி எந்த நேரத்திலும் அந்த தொகுதியில் உருவாக போவதில்லை, இந்த தேர்தலிலும் இல்லை. எனவே போட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நேரடியாக திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த 10.5% இடஒதுக்கீட்டு பிரச்சனையை இப்போது போக்கா மணி பேசுவதாக பேசி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் கூட அதற்கு பதிலெல்லாம் ஒரு நயமான முறையில் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியை சட்டமன்றத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறார். எனவே இப்போது போட்டியே அவர்கள் இருவருக்குள் தான் இருக்கிறது. இப்ப நாம் தமிழர் கட்சியில போட்டி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். மகிழ்ச்சி தான். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. அண்மையில் கூட ஒரு மேடையில யாரோடு கூட்டணி என்று என்னிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். சண்டைக்கு கூட்டு இல்ல, சாப்பாட்டுக்குத்தான் கூட்டு என்று சீமான் பேசினார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், அதுக்குத்தான் கூட்டு, சண்டைக்கு தனி ஆளா போவேன், இந்த நெஞ்சில எல்லாம் அப்படி அடிச்சு தனி ஆளா போவேன் அப்படின்னு அந்த மைக்கெல்லாம் அடி கிடு 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 கிட்டுன்னு ஆடுகிற அளவிற்கு பேசினார். ஏன் இப்போது அந்த வீரம் உங்களிடத்துல தலை தாழ்ந்தது? மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். இப்போது அந்த வீரம் வீழ்ந்து விட்டதா? இன்னொன்று, ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்போதுதான் உண்மையை பேசியிருக்கிறார் சீமான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நமக்கு பொது எதிரியார் திமுக என்கிற உண்மையை இப்போதுதான் பேசியிருக்கிறார். எப்போது சீமான் அரசியல் களத்துக்கு வந்தாரோ அப்போதே அவர் RSS தத்துப்பிள்ளை என்பது என்னை போன்ற அரசியல் ஈடுபாடு உடையவர்கள், அரசியலில் பங்கேற்பாளர்களாக இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் சொன்ன போதெல்லாம் குறிப்பிட்ட சதவீதமாக இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அதை நம்பவில்லை. இல்லை, சீமான் ஒரு மாற்று சக்தியாக வருகிறார் என்று எல்லோரும் சொன்னார்கள். நாளுக்கு நாள் சீமான் அம்பலப்பட்டு கொண்டே இருந்தார். இப்போது நிறைவாக அவர் வாயாலேயே அவர் சொல்லி இருக்கிறார், தவளையும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள். அதுபோல இப்போது என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்டால்,
திமுக தான் நமக்கு பொது எதிரி என்று சொல்லியிருக்கிறார். எந்த வகையில் உங்களுக்கு திமுக பொது எதிரி? திராவிட கட்சிகளையே ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னீர்கள். எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்வதைப் போல விமர்சனம் செய்தீர்கள். அதன் பிறகு அதிமுகவிலே பிளவு என்றவுடன், அம்மா நான் வேணும்னா பேசி சரி பண்ணட்டுமாமா அப்படின்னு சொல்லி சசிகலாட்ட கேட்டேன். தேவைப்பட்டா சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க என்று வெளியில் வந்து சொன்னார். உங்களுக்கு எதற்காக அவ்வளவு கரிசனம்? அதிமுகவினுடைய ஏஜென்டா நீங்கள்? அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரா நீங்கள்? அதிமுகவோடு உறவு கொண்டிருந்தவர்கள், அதிமுகவால் பலனடைந்தவர்கள், இவர்களெல்லாம் அமைதியாக இருக்கிற போது உங்களுக்கு அந்த பாசம் பொத்துக்கொண்டு வந்தது என்று சொன்னால், முழுக்க முழுக்க திமுகவினுடைய எதிர்ப்பு தான். திராவிட இயக்கத்தினுடைய எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு என்று கூட நான் சுருக்கி பார்த்து விட மாட்டேன். அவர் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் பேசுவது கூட ஒரு இனவாதத்தை இந்த மண்ணில் விதைப்பதற்கான விஷ விதைதான். ஏனென்று சொன்னால், இந்த மண்ணில் சாதியாக பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. மதத்தால் பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. இனத்தால் பிளவுபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்யலாம் என்கிற அஜெண்டாவோடு RSS இயங்குகிற போது, அதற்கு நல்வாய்ப்பாக யாரை வைத்து இதை செய்வது என்கிற அந்த யோசனையில் இருக்கிற போது சீமான் அவர்கள் கையில் சிக்கிறார். சீமானை வைத்துக் கொண்டு இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன், ஆணித்தரமாக இருக்கிறேன். இல்லை என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி என்கிற சீபா ஆதித்தனார் நடத்திய கட்சியை வேறு யாருக்காவது தருவார்களா? தரமாட்டார்கள். ஆனால் இவருக்கு கொடுத்தார்கள். அதிலிருந்தே துவங்கியது ஒரு ஹிடன் அஜெண்டா. இப்போது வரை அது நிறைவு பெறாமல் தொடர் ஓட்டத்திலேயே இருக்கிறது. நிச்சயம் நிறைவு பெற போவதில்லை. ஏனால் திராவிட இயக்கத்தினுடைய பயணம், திராவிட இயக்கத்தினுடைய தியாகம், திராவிட இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு என்பது இந்த மண்ணில் ஆழ வேரோடி போயிருக்கிற காரணத்தால் அவை அவ்வளவு எளிதாகலாம் வீழ்த்திவிட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தொடர் முயற்சியில் இருக்கிறார் சீமான். இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார் சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எதற்காக இவ்வளவு யாசகம் கேட்கிற நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள்? நீங்க தான் சொன்னீங்களே, காசு கொடுக்காம எனக்கு கிடைக்கிற ஓட்டு 2000 ஓட்டாக இருந்தாலும் அது 1000 பொண்ணுக்கு சமம் என்று சொன்னீர்கள். மகிழ்ச்சிதான். அதை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போலாம். இப்ப என்ன நிலைமைன்னா சார், அவர் 8.6% அதிகமான வாக்குகளை வாங்கிவிட்டார் என்கிற தோற்றத்தில் இப்போது இருக்கிறார். விக்கிரவாண்டியில் அறிவித்து விட்டார் வேட்பாளரை. ஆனா இந்த முறை டெபாசிட் வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, இது இடைத்தேர்தல். வாக்குப்பதிவு என்பது மிக கூடுதலாக இருக்கும். இயல்பாக இருப்பதை விட இடைத்தேர்தல்கள்ல வாக்குப்பதிவு சதவீதம் கூடுதலாக இருக்கும். அப்ப வாக்குப்பதிவு சதவீதம் கூடுதலாக இருக்கும்போது பிரதான 2 கட்சிகள் தான் அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கான சூழல் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப சேலஞ்ச் பண்ணி பார்க்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள். இப்போது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவப்பெயர் வந்துவிட்டது என்று எல்லோரும் பேசுகிறார்கள். உண்மையிலேயே வந்திருக்கிறதா? அது விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்க போகிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது ஆருடமெல்லாம் கடிக்க முடியாது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருக்கிற காரணத்தால் இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிற மனநிலை இருப்பார்கள். அதனால்தான் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு, ஏன்னா நம்ம தொகுதிக்கு நலத்திட்டங்கள் நல்லபடியா வந்து சேரணும், நம்ம தொகுதி ஆளுங்கட்சியினுடைய கடைக்கண் பார்வையில் இருக்கணுங்கிற பார்வை பொதுமக்களுக்கு எப்போதுமே இருக்கும். கட்சி சாராத பொதுமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த அடிப்படையில் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வாக்குகளை பெரிய அளவில் அறுவடை செய்யும். அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கே இடமில்லை. என்னை பொறுத்தவரை உண்மையாக சொல்கிறேன், ஒரு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாமல் அதிமுக போட்டியிட்டிருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிலாக வேறு யாராவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தால் அந்த வாக்குகள் பிளவுபட்டு போயிருக்கும். ஒரு 40,000 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பார். இப்போது நேரடியாக போட்டி ஏற்பட்ட காரணத்தால் அதிமுகவினர் எந்த காரணம் கொண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை. இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு வரவே மாட்டார்கள். எனவே அவர்களுடைய இயல்பான தேர்வாக மாம்பழம் சின்னம் இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அப்போ ஒரு டஃப் காம்படிஷன். இல்ல இப்ப அவங்கதான் பாஜக கூட இருக்காங்களே, பாஜக தான் ஆகாதுல்ல அதிமுகவுக்கு இப்பொழுது இருக்கிற சூழல்ல. அதிமுகவுக்கு அப்படி ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாம் இல்ல சார். தேர்தல் தோல்விக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நீங்க ஒரு செய்தியை மறந்துட்டீங்க. RB உதயகுமாரிலிருந்து எல்லோரும் என்ன பேசினார்கள் முன்னாள் அமைச்சர்கள்? நாங்க கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னோம், நாங்க கூட்டணியில தாங்க இருந்தோம், இந்த அண்ணாமலை தாங்க இப்படி பண்ணிட்டாரு,
இருந்திருந்தா நாங்க கூட்டணியிலேயே இருந்திருப்போங்க. ஏங்க எங்களை விட்டுட்டீங்க? இந்த தொனியில் தான் பேசினார்கள் அவர்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே கொள்கை உறுதி அவர்களிடத்தில் இருக்குமானால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அவர்களிடத்திலே இருக்குமானால், ஒன்றிய அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்திலாவது தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான முழக்கங்களை முன்வைத்தாரா எடப்பாடி பழனிசாமி? அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் சார். அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா, இயல்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள். காரணம் திமுகவை வீழ்த்தணும் சார். சார் சீமான் அறிவிச்சுட்டாருல்ல. அறிவிக்காத அஜெண்டா அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுகங்கிற கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? அந்த கட்சிக்கு ஏதாவது கோட்பாடு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு லட்சியம் தான். என்ன லட்சியம்னா திமுகவை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்துவதை தாண்டி, திமுகவை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை தாண்டி, திமுக எதிர்ப்பு என்பதை தாண்டி அந்த கட்சிக்கு வேறு எந்த விதமான கொள்கைகளும் கிடையாது. ஏதாவது ஒரு கொள்கை சொல்லுங்க. எந்த இல்ல இப்ப நீங்க கொள்கையில் அவர்கள் இயங்குகிறார்கள்? எந்த கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது. எனவே இல்ல இயல்பாகவே ம். வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த களத்தில் அவர்கள் இல்லை. யார் வீழ்த்துகிற இடத்தில் இருக்கிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறார்கள். அப்ப இயல்பாகவே ம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப இவருக்கு சீமானுக்கு என்ன பயம்னா, ம். 2 கட்சியும் வாக்குகளை பெரிய அளவில் அறுவடை செய்கிற போது, நமக்கு 1000, 1500, 2000 வாக்குகள் கிடைத்தால் மிகுந்த அவமானத்திற்குரிய தோல்வியாக இது அமைந்து போகும். இந்த ஓ! தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல வெற்றிகரமான தோல்வி என்று. அப்படி கூட சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோல்வி அடைந்தால் பகிர்ச்சி என்றெல்லாம் பயிற்சி. மேடையில் இந்த எதுக முனையில் பேசுவார் அவரு. அப்படி கூட பேச முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல 8.5%, 8.6% வாக்குகளை வாங்கிட்டோம்னு நீங்க இப்பதான் பெருமை பேசுகிறீர்கள். அதற்குள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, இனிமேல் இந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்கிற நிலைமையை உருவாக்கி விட்டார்களே என்று பேசுகிற சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவினுடைய காலில் விழுகிறார். தேமுதிகவினுடைய காலில் விழுகிறார். இதே விஜயகாந்தை எப்படியெல்லாம் பேசினார்? விஜயநகர பேரரசிலிருந்து வந்தவர்களுக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டார். தெலுங்கு பேசுபவர்கள் இங்கே வந்து தேர்தலில் போட்டியிடலாமா என்று கேட்டார். தெலுங்கு பேசுபவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டால் நாங்கள் ஆந்திராவில் போய் உங்களை ஆளுகிற போது நீங்கள் விடுவீர்களா என்று கேட்டார். இப்படி ஒரு இன இல்ல பாசிசவாதத்தை பேசியவர் சீமான். கூடுதலா இன்னொன்னும் சொன்னாரு. அவரு கிங் மேக்கரா அல்லது கிங்கா அப்படின்னு பார்க்கும்போது அவரு ஜோக்கர் தான் சொன்னாரு அவரு அத. அது அது மட்டுமல்ல, நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். சீமான் வைத்த விமர்சனங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து பேசினால், அருவருக்கத்தக்க வார்த்தைகளே அதிகமாக நிறைந்திருக்கும். அந்த அளவுக்கு மோசமான விமர்சனங்களை சார் நான் தான் சொல்றேனே. அதாவது ஒருவன் தனக்கு எதிரான அரசியல் களத்தில் இருக்கிற போது, அவனுடைய லட்சியங்களோடு மோத வேண்டும். அவனுடைய கொள்கையோடு மோத வேண்டும். அவனுடைய சித்தாந்தத்தோடு மோத வேண்டும். மாறாக அவனுடைய மதம், அவனுடைய சாதி, அவனுடைய இனம் இவற்றை வைத்து நீங்கள் மோதுவதற்கு தயாரானால், அதை விட அருவருப்பான, கேவலமான அரசியல் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படிப்பட்ட அரசியலைத்தான் சீமான் ம். ஏறக்குறைய 10, 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் செய்து வருகிறார். அதற்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. காரணம் தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு. இன்னும் அந்த தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் சீமான் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பது வேறு. ஆனால் நிலைமை என்ன? இப்போது தேமுதிகவிடத்திலே நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். தேமுதிகவினுடைய ஆதரவை கேட்கிறீர்கள். இன்னொன்று தேமுதிகவினுடைய பதில் என்னன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்தினுடைய மகன் இப்ப விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டார்ல, அவரு விருகம்பாக்கத்துல ஒரு கூட்டத்துல பேசினாரு. அந்த கூட்டத்துல பேசின காட்சிகள் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. "ஏன்டா நாய் மாரி எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க, எங்க ஆதரவு கேட்டு" என்று பேசினார். இப்போதும் அந்த காணொளிகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் இருக்கிறது. ஒருவேளை அப்படி பதில் சொல்லிவிட்டால் சீமான் முகத்தை கொண்டு போய் எங்கே வைத்துக் கொள்வார்? இவ்வளவு நாள் எங்கள வடுக இல்ல வந்தேறின்ன, நாங்கெல்லாம் ம். வந்து இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இல்லைன்னு சொன்னேன். இப்ப எங்க கால்ல வந்து நிக்கிறியேடா நாய் மாரின்னு திரும்பி கேட்ற மாட்டாரா? ஏன்னா அந்த தம்பி கொஞ்சம் துடுக்காக பேசக்கூடிய நபர். அவருக்கு அரசியலுடைய ஆழ அகலமெல்லாம் தெரியாது. ஏதாவது மேடைக்கு பேசிறணுங்கிறதுக்காக அடாவடியா பேசிட்டு போயிடுற ஒரு பேரு வழியாக இருக்கிறார். கடந்த காலத்துல அப்படி பேசி இருக்கிறார். அந்த மாரி பேசினா சீமானுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா சீமான் அந்த அவமானங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார். அவருக்கு இல்ல பிரதானமா விஜய் பிர விஜய் பிரபாகர் தோத்து போனதுக்கு மனம் வருந்துறாரே அவருதான். நான் என்ன கேட்கிறேன், விஜய பிரபாகர் தோற்று போனதற்கு மனம் ம். வருந்துகிற நபராக சீமான் இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு விஜயகாந்த் மீது அன்பு இருப்பதாக நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், விருதுநகர் தொகுதியில் எதற்காக நீங்கள் வேட்பாளரை அறிவித்தீர்கள்? நீங்கள் வாங்கிய வாக்குகள் விஜய் பிரபாகரனுக்கு இன்னும் கூடுதலாக கிடைத்திருக்கும் என்று சொன்னால், விஜய் பிரபாகரன் இயல்பாக வெற்றி பெற்றிருப்பாரே. தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்
தோல்வியை தழுவியவர் அவர்தான். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திருவள்ளூரினுடைய சசிகாந்த், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. குறைவான வாக்குகளில் தோல்வி அடைந்தவர் விஜய் பிரபாகர். குறைவான வாக்குகளில் வெற்றி பெற்றவர் யாருன்னா மாணிக்க தாகூர் தான். கடைசி வரை வெற்றி பெற்று விடுவார்னு அந்த ரேஸ்ல போய்கிட்டே இருந்தாரு. இறுதி நேரத்தில் சொற்பமான வாக்குகள் 6000 6500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். நீங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குனீங்க விருதுநகர் தொகுதியில? உங்க வாக்குகளை அப்படியே விஜய் பிரபாகரனுக்கு கரிசனத்தோடு மடை மாற்றி இருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பாரே. அவருடைய தாயார் கண்ணீர் மல்க பேசினாரே பிரேமலதா, அண்ணா சின்ன பையன் நிக்கிறான்னு கூட திமுக விட்டு கொடுக்காம, திமுக பார்க்காம, இந்த மாதிரி அந்த பையனை போய் தோக்கடிச்சிட்டீங்களே, அவன் பாவம் சின்ன புள்ள, அவனை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிற வேண்டாமா என்றெல்லாம் கேட்டாரு. அந்த கேள்வியே எழுந்திருக்காதே. அந்த அம்மையார் சீமானை கூட கேட்டு இருந்திருக்கலாம். ஏன் திமுகவை நோக்கி கேட்டாங்கன்னு தெரியல. சார், இங்க ஒரு திமுக போபியா எல்லோருக்கும் இருக்கிறது. திமுக எதிர்ப்பு மனநிலை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. எதற்கு இந்த கருணாஸ் தான் ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு, பக்கத்து வீட்டுல பாவாடை காணா போனாலும் என்ன வந்து பிடிக்கிறாங்க சார் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி இவர்களுக்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் அது திமுகவின் மீதுதான் எழுதப்பட வேண்டும். அது திமுகவை நோக்கித்தான் குறை சொல்ல வேண்டும். ஏன் சீமானை நோக்கி நீங்கள் பிரேமலதா அன்றைக்கு கேட்டிருக்கலாமே, கேட்கவில்லை. திமுகவை தான் கேட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளவு கரிசனம் விஜயகாந்த் மீது, விஜயகாந்த் மகன் மீது, விஜயகாந்த் இயக்கத்தின் மீது இருக்கும் என்று சொன்னால் விருதுநகரில் நீங்கள் ஏன் போட்டியிட்டீர்கள்? நீங்கள் போட்டியிடாமல் போட்டியிலிருந்து விலகி விஜய் பிரபாகரனுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்து அவருடைய வெற்றிக்கு வழிவகுத்திருக்கலாமே. உங்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைத்திருந்தால் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் மாணிக்க தாகூரை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றிருப்பாரே. அதையெல்லாம் நீங்கள் செய்ய தவறிவிட்டு இப்போது உங்களை தற்காத்துக் கொள்ள சார், சீமானை போன்ற ஒரு சுயநலவாதியை அரசியல் களத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு மோசமான சுயநலவாதி சீமான். அப்படிப்பட்ட சீமான் எப்போது வேண்டுமானாலும் யாருடைய காலை வேண்டுமானாலும் பிடிப்பார், எப்போது வேண்டுமானாலும் யாருடைய காலை வேண்டுமானாலும் வாரி விடுவார். நாளை விஜய் அரசியல் களத்துக்கு வந்தார், விஜய் என்னுடைய தம்பிதான் என்று போய் நிற்பார். இன்னொரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வர வேண்டாம், விஜய் அரசியலுக்கு வருவதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்றெல்லாம் பேசுவார். இன்னொரு பக்கத்திலே விஜய்க்கு பின்னால் எவனாவது போனீங்க, மான ரோஷம் சூடு சொரண உங்களுக்கு இருக்காடா, செருப்பாலேயே அடிப்பண்டா, இப்படியும் பேசுவார். இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் பேசி இருக்கிறார். எனவே அவருக்கு நிலைப்பாடு என்பது எப்போதும் நிலையானதாக இருந்ததில்லை. நிலைப்பாடுன்னு எதுக்கு அதற்கு பேருனா, ஒரு செயலை நீங்கள் நிலையாக வைத்துக் கொள்வதற்கு பேர் தான் நிலைப்பாடு. ஆனால் அவரிடத்திலே நிலையும் இல்லை, நிலைப்பாடும் எப்போதும் இருந்ததில்லை. கட்டாயம் கூட்டணியே வேண்டாம், எப்பொழுதும் தனித்து தான் நிற்பேன், நான் சிங்கிளாக தான் போட்டியிடுவேன், தனித்து நின்று தான் 8.6% வாக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் தம்பிகள் வந்து ரொம்ப கொக்கரித்திருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்பொழுது என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. அண்ணன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 26 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் மேடையில் பேசுகிறாரு. இது எந்த இடத்துல போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி, மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.